இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி, இங்க பாருங்க. இந்திராணி எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அயலி மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. வெறும் தண்ணிலேயே விளக்கு போடுறவ அவ. விளக்கு என்ன கிடைச்சா சும்மா இருப்பாளா என்ன அவ? பாத்தீங்கல்ல இந்திராணிக்காக அவ எப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னான்னு. அவ பயங்கர உஷாரான ஆளு. எப்படியாவது இந்திராணிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ காரியத்தை எப்படியாவது சாதிக்கணும்னு தான் நினைப்பா. அவளை நீங்க பாட்டுக்கு லேசாலாம் எடை போட்டுறாதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ரித்திகா, அத்தைய நல்லா பாத்துக்கோ. சரிம்மா, நான் கிளம்புறேன். சமந்தி, நான் கிளம்புறேன். நாம கபிலனை பிடிக்கணும். அவனை வச்சு அந்த வர்மாவை பிடிக்கணும். அதுக்கு நாம இந்த வீட்டுல இருந்தே ஆகணும். அலி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? இந்த விஷயத்துல நீங்க எந்த ஐடியாவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா சொல்லக்கூடாது? அதான் அப்படிதான். நம்ம கல்யாண நாடகத்துல நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இல்ல இலி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இங்க வந்த வேலையை முடிக்கணும். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இந்திராணி அன்னைக்கு நம்ம மேல இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணணும். அதுக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். இல்ல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். அந்த எவிடன்ஸை வச்சு அண்ணிய நம்ப வைக்கணும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகமே வரக்கூடாது. ஓகேவா? நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா. நீங்க சங்கடப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். என்ன ஒண்ணு, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தான் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அத நினைச்சாதான் சித்தப்பா எனக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காக தான் நான் இருக்கேங்கிறதையும் மறந்துட்டாங்க. விடுமா, பேசுறவங்க பேசதாமா செய்வாங்க. அதுக்காக நீ தப்பாயிடுவியா என்ன? பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியுமா. நீ எனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியும். உன்னை புரிஞ்சுக்க வேண்டியது நான் மட்டும்தாம்மா. நான் உன்னை ஏதாவது சொன்னா மட்டும்தான் நீ ஃபீல் பண்ணணும். உன் சித்திய பத்தி நல்லா தெரியும் இல்லம்மா. இன்னைக்கு பேசினது சித்தி மட்டும் இல்லையே, எல்லாரும் சேர்ந்து தானே பேசினாங்க. இந்திரா, நீ ஃபீல் பண்றத பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்குமா. விடுமா, ப்ளீஸ் விடு. என்ன நடக்குதுங்க? மாமாவுக்காக தான் அண்ணி இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்போ மாமா என்ன பண்ணாரு? அதுவும் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு அண்ணி சொல்றாங்க. அப்போ விஷயம் சின்னது இல்ல, பெருசு. பிரச்சனை பெருசா இருக்குன்னா அப்போ அது என்னன்னு எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியணும். அப்பதான் அந்த பிரச்சனைய வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்ண முடியும். கண்டுபிடிக்கிறேன். மாமாவை சுத்தி என்ன மர்மம் இருக்கு, அண்ணி ஏன் அவருக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ஏங்க, அங்க மாமாவும் அண்ணியும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? எதை பத்திங்க கேக்குறீங்க? ஏன் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? இவர் அவ்வளவு பேர் முன்னாடியும் நீ எப்படி எங்க அக்கா அப்படி பேசலாம்? எதுக்குதான் இவ்வளவு கோவமா இருக்கீங்களா? என்ன இதுக்கு தானே நீ இவ்வளவு அசால்ட்டா கேட்டுட்டு இருக்க? நீ எதிர்த்து பேசுனது என்னோட அக்காவை. அப்போ அவங்க பண்ணது மட்டும் நல்லா இருக்கா? அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? உன்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ரித்திகா, நீ எப்படி அவங்கள அப்படி பேசலாம்? அப்போ அவங்க பண்றதெல்லாம் சரி, அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்ட தப்பா? தப்புதான். எங்க அக்காவை கேள்வி கேட்கிற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. அதுவும் உனக்கெல்லாம் சுத்தமா இல்ல. ஏன்? நான் இந்த வீட்டு மருமக தானே, எனக்கு அது உரிமை இல்லையா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே என்னோட அக்காவால தான். அத ஃபர்ஸ்ட் நீ மனசுல வச்சுக்கோ. ஓ, உங்க அக்கா எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்கன்னு சொல்லி காட்டுறீங்களா? முதல்ல இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்க.
அப்புறம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இங்க பாரு ரித்திகா, என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். நீ எங்க அக்காவை அப்படி பேசிருக்க கூடாது. ஏங்க, உங்க அம்மாவும் தானே பேசினாங்க, ஏன் சித்தி கூட தான் பேசினாங்க. அது என்ன மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவங்க பேசுனதும் தப்புதான், நீ பேசுனதும் தப்புதான். இங்க பாரு ரித்திகா, நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா வேண்டாமா? ஏய், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இது பார், இனிமே எங்க அக்காவை அப்படி பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அடடா அண்ணி, டயக்ராமே இவ்ளோ அழகா வரையறீங்களே. அப்படியே இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு, அதையும் வரைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேணா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா பொன்னி? என்ன நீ? உன் ஹால் டிக்கெட்ல உன் போட்டோவை தூக்கிட்டு என் போட்டோவை ஒட்டி வச்சிரு. ஆ, உனக்கு பதிலா நானே போய் எக்ஸாம் எழுதிடுறேன். ஆமால. ஆமாவா? அப்படி போட்டணும். இந்த ஒரு டயக்ராம் மட்டும்தான் வரைஞ்சு கொடுப்பேன், மத்தத நீ தான் வரையணும். ஐலி, ம்? பொன்னியே திட்டிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு டயக்ராம் வரைய வரல, அதனால அண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதான் இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு, அதுக்கும் வரைஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் திட்டுறாங்க. என்ன உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கறியா? எங்க முடிஞ்சா அவரை இந்த டயக்ராம் வரைய சொல்லு பாப்போம். ஏய், என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏன், நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது வரைஞ்சதே இல்லையா? அப்படியா? எங்க இந்த டயக்ராம வரைங்க பாப்போம். இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பி மேட்ரு. என்ன பொன்னி, உங்க அண்ணன் கண்ணாலேயே ஸ்கேன் பண்றாரு. ஆஹா, என்னண்ணா உங்களை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? நீங்க அமைதியா இருக்கீங்க. இதோ பாரு, இப்ப எப்படி வரையறன்னு மட்டும் பாரு. ஆ, ஐலி, பாத்துக்கோ. பொன்னி, கை அடிப்படுறதுனால எனக்கு வலிக்குது, இல்லனா இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி. பொன்னி, அப்ப உங்க அண்ணன் கைய மறைச்சுதான் வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு எப்படியும் கை வலி சரியாயிடும். அப்புறம் இத வரைஞ்சுதானே ஆகணும். பாரா, என்ன கிண்டல் பண்ணா மட்டும் உங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு வருதா? பாவை, நீ மட்டும் சிரிக்காம இருக்க, நல்லா சிரி. ஜி 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 ஜி.